அனைவருக்கும் வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். ஆய்வில் உள்ள நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாக பார்க்க உங்களை அழைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் INC டிக்கர் WESH. இந்த மதிப்பாய்வு மார்ச் 21, 2025 நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாகக் கொண்டது. வகைப்பாடு மூலம் குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனம் வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் INC துணைப்பிரிவை சேர்ந்தது. பேங்க் கிளாசிக் 248 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். நிறுவனத்தின் முடிவு இதுதான். 10 புள்ளிகளில் 7-. துணைப்பிரிவுக்கான சராசரி 1.3 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம். -7 புள்ளிகளுக்கு எதிராக வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப். ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம். வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் 28.6% மாற்றத்தை காட்டியது. 22.6% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம். வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் 61 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $1211 பில்லியன். வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் INC 0.05% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் 0.5 பில்லியன் ஆகும். $999 பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன். வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் INC 0.05% பங்கைக் கொண்டுள்ளது. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு. வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேன்கோர்ப் INC ஒரு துணைப்பிரிவில் சந்தை மதிப்பு மதிப்பீடு 0.05% ஆகும். புத்தக மதிப்பு 0.05%. இது சந்தை மதிப்பின் பங்கை விட 0% அதிகம். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது. -1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் 1.17 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் 234.8% ஆகும். நிறுவனத்தின் நிதி கடமைகளின் மதிப்பீடு மிகவும் மோசமானது. -2. நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு 0 ஆகும். 13.2 என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது. இது துணைப்பிரிவை விட மோசமாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது. -2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் -$28 மில்லியன் லாபம். வரவிருக்கும் 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை. இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது. 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 1.9 ஆகும். 1.5 இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட 27% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பை வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது. -0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருமானம் $310 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை.
மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு. மோசமான கழித்தல் 1. விற்பனை வரம்பு -9%, துணைப்பிரிவில் சராசரியாக 11.6%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 20.6%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு, பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 0.047%. இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 6% குறைவு. மேலும் இது நிறுவனத்தின் பரிவர்த்தனை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டைக் காட்டுகிறது. வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேங்கோர்ப் (INC) மாறாக மறுமதிப்பீடு நோக்கி. ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $984,000 மற்றும் துணைப்பிரிவில் $924,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு 6.5%. துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு. தாங்கக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபம் -$45.3 துணைப்பிரிவில் சராசரியாக $69.9 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 35%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு. தாங்கக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $505,000. துணைப்பிரிவில் $601,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 19%. துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கான வருவாயின் மதிப்பீடு. தாங்கக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவு சராசரியான 1.9%-உடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் 2.4%. இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்பக் காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 53% அளவைக் காட்டுகிறது. வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேங்கோர்ப் (INC) துணைப்பிரிவில் RSI நிலை 14 தோராயமாக 52% உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன. வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேங்கோர்ப் (INC) நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக $31.53 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $35.66 ஆகும். உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 13%. ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். அது கிடைக்கிறது. பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக வாஷிங்டன் ட்ரஸ்ட் பேங்கோர்ப் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு பங்குக்கு $31.54 என்ற விலையில் விற்பனையை திறக்க வேண்டும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனம் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது. அக்கிம் இண்டெக்ஸ் லாபம் ஆகஸ்ட் 28 முதல் 15 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 34.93 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஏப்ரல் 20, 2025 அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் PCB முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக மாறும்.
முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது சமநிலை. தற்போதைய நிலையில் மற்றொரு ஆர்டர் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் உண்மையில் உலகின் சிறந்த பார்வையாளர்கள்.